ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 36 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ரொஃபஸர் அவரு வந்து சொல்கிறாரு, வா சாங்கு, என் கூட ஒரு டீல் போட்டுக்கோ, என் கூட ஒர்க் பண்ணுறியா, என்ன சொல்கிற, இதனால ஒரு பெரிய விஷயம் உனக்கு ஏற்படும். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூடலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நீயே இந்த மாதிரி பாய்சனஸான கேஸையும் இந்த மாதிரி ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. நம்ம சாங்கோ இதுக்கு முன்னாடியே ஒரு குரூப்பை மீட் பண்ணிருப்பான். எல்லா குரூப்ஸும் ஒரே மாதிரி தான். என்ன அவங்களோட எய்ம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். சாங்கோ என்ன சொல்ல இருக்க, இந்த உலகம் ஒண்டி நார்மலா இருந்தா நார்மலா உங்ககிட்ட பேசியிருப்பேன். நான் சாதாரணமா அப்படியே பேசுறது வாய்ப்பு இல்லை. இன்னொருத்தன் வரான், அதுக்கும் மேல கோல் கிங்கோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவும் இப்போ ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அங்க காட்ட சாங்கோ சொல்றான், இந்த பைத்தியக்கார பசங்க வேற ஏதாச்சும் விஷயத்த பண்றதுக்குள்ள நம்ம வந்து தடுக்கணும், சீக்கிரமா அவங்க தடுக்க பாருங்க. இதனால சீக்கிரமா அவங்க தடுக்கிறதுக்கு போறாங்களா, அங்க போஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு பொசிஷன் அவன் பண்ண அந்த இடத்துல சாங்குவோட ஆர்மியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு டிவைனான ஸ்கில். இந்த ஸ்கில்லை வச்சு அவன் பண்ண அத்த செகண்டே நம்ம ஆளுங்க தாக்க போயிருப்பாங்களே, அவங்களோட பவரும் 60% குறையுது. நம்ம ஆளுங்க எதிர்பார்க்கல. அதே மாதிரி இதே ஸ்கில்ல தான் நம்ம ஹாங்கோ பயன்படுத்துவான். அப்பனா இவங்க எல்லாருமே பிரீஸ்டா? அங்க இதனால ஆரோஸை வச்சு அவன் தாக்குறானா, அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான பவரை வச்சு அவங்க தடுக்கிறாங்க. அதை பண்ணதும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு தான். அவ அந்த ஆரோஸை சைக்கிக் பவர் மாதிரி ஏதோ ஒரு பவரை வச்சு நம்ம ஹீரோவை தாக்க அந்த இடத்துல நம்ம சாங்கு யோசிக்கிறான், இவகிட்ட என்ன சைக்கிக் பவர் இருக்கா? அங்க நம்ம நைட்டு அவரு சம வேகமா கிட்ட போயிருப்பாரு, கிட்ட நெருங்கி இருப்பாரு தாக்குறதுக்கு. ஆனா திடீர்னு அந்த பிரீஸ்டுங்க அவங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறாங்க, ஹோலி பிரஷர்னு. இதனால நைட்டு எங்கேயோ பந்து போய் விழுறாரு. நம்ம மின்சோக்கு இதனால வேற ஒரு ரூம்ல போய் விழுறான். அங்க நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இருக்கு. இந்த பிரீஸ்டுகளும் சொல்றாங்க, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா, ஏன்னா அந்த ரூம்ல தான் நம்ம பண்ண ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. நம்ம மின்சோக்கு அந்த ரூமுக்கு போயிருப்பால, அந்த ரூம்ல ஒரு விஷயத்த பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த இடத்துல ஒரு சின்ன பையனோட ஷூ இருக்கும். அதை பார்த்து அவன் இன்னமும் பயங்கரமா கோவமா வரான். அங்க இன்னொரு ஹோலி போஸ் அவங்க பண்ணலான்னு பாப்பாங்களா, அதுக்குள்ள அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு வகையான செயின் வர அங்கேயே அவனோட கதையும் முடியுது. இதை பண்ணதோ நம்ம டெத் நைட் தான் அவரோட எக்ஸ்ப்ளோஷன் லைஃப் அந்த ஸ்கில்ல அவர் பயன்படுத்துறாரு. நம்ம மின்சோக்கு அந்த விஷயத்த பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டாரு. ஏன்னா அந்த ஷூ அது அவரோட ஃபர்ஸ்ட் சன்னோட ஷூ தான். ஸ்டார்டிங்ல ஒரு சன்னை கோலை வந்து கிட்னாப் பண்ணிருக்கும், அவங்க மேல ஏதோ ரிசர்ச் பண்ணிருக்காங்க போல. மின்சோக்கு எவ்வளவு கடுப்பா இருக்காருன்னா, இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அங்க திரும்பவும் அவரு எல்லாரையுமே தாக்கலான்னு வருவாரா, அதுக்குள்ள அவங்க ஒரு டிவைன் போஸ பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சாங்கு அவன் ஒரு ஷீல்டு ஆக்டிவேட் பண்ண அதுல நிறையவே ஷின் எனர்ஜியும் அவன் போட்டிருப்பான். இதனால எந்த விதமான ஸ்டேட்டஸா இருந்தாலும் அது மேல அஃபெக்டே ஆகாது. எந்த பவரை வச்சு அவங்க ட்ரை பண்ணாலும் பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களோட டிவைன் ஷீல்டு அது அங்க ஒர்க்கே ஆகல. நம்ம மின்சோக்கு அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. மீதி இருக்க ஆளுங்களை நம்ம சாங்குவோட கோல் அது பயங்கரமா தாக்குது. மிச்சம் இருக்கிறது அந்த பொண்ணு ஒண்டி தான். அந்த பொண்ணை ஒரு குள்ளணும்னு பாக்குறாரு. அந்த டேங்க் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருக்காங்களே, அதுக்கு மெயினான காரணமே அந்த பொண்ணு தான். அதுல இருந்து அந்த ஷூவும் இவரோட பையனோட ஷூ தான், மிங்குன்னு ஒரு பையன். அதனால அந்த பொண்ணுக்கு கருணையே காட்டாம அப்படியே அவரு வெட்டி போறாரு. அங்க 12,000 கோல்டு கிட்ட கிடைக்குது. இதுலயே சாங்குக்கு தெரியுது அந்த பொண்ணோட லெவலும் டொல்லுன்னு. அங்க இப்படி இவங்க கொல்றாங்களே, அங்க கிளாப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதை பண்றது நம்ம ப்ரொஃபசர் தான். வாவ், இந்த மாதிரி ரொம்ப அமேசிங் பா நீங்க பண்ண விஷயம். எனக்கு வந்து வேற வழி இல்ல, ஏன்னா என் கிட்ட எந்த விதமான ஃபைட்டிங்கான ஸ்கில்லும் இல்ல. ஸோ இதை தான் நான் பயன்படுத்தணுமே. அதை ஒரு கோல் மேல தூக்கி போட கோலுக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஷாக் வேவ்ஸ் அடிக்குது. இந்த சைடு அவர்கிட்ட இன்னொரு ஐட்டமும் இருக்கு, அதையும் அவரு தூக்கி போட்டுறாரு. அங்க இதனால ரைட்டியும் மின்சோக்கும் அங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அவர்கிட்ட இன்னொன்னு இருக்குமா, அது ஒரு ஃபிளாஷ் கிரேனேட் தான். அதை அவரு தூக்கி போட வர நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேல போனா வேலைக்கு ஆகுது. இவனோட கிளாஸும் ப்ரொடக்ஷன் கிளாஸ் தான். நான் இவனை இங்கேயே கொண்டாகணும், இவனால பெரிய பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யோசிக்காம அவனோட கிரிம் ரீப்பர் சைட் அதை அவன் சமன் பண்றான். இந்த இடத்துல அந்த ஃபிளாஷ் கிரேனேடை அவர் தூக்கி போறாரா, அந்த இடமே ஒரு மாதிரி பல்ச்சின்னு ஆகுது. இதனால இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஆளு தப்பிக்க பார்க்க இதால எதிர்பார்க்க. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த மோடுக்கு ஒன்ஸ் வந்துட்டானா எந்த விதமான அஃபெக்டும் இருக்காது. அங்க இந்த மோட்ல இருக்கும் போது, ஏய் சாங்கு, நீ வந்து ஒரு நல்ல கார்டை தான் பிக் பண்ணிருக்க தெரியுமா? ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி கோல் கிங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்க ஆளுங்களும் இல்ல, நாங்க வந்து அந்த கோல் கிங் மேல வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருந்தோம். ஆனா இப்போ அது ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். வெளியில நிறையவே ஜாம்பிஸாலையும் கோல்ஸாலையும் நிறைய ஆளுங்க இறந்து போயிருப்பாங்க இப்போதைக்கு. ஆனா நம்ம சாங்கு கண்டுக்கல. மென்சுப் கிட்ட சொல்லி அவரை அங்கேயே
முடிக்க சொல்றான். அங்க அவரோட கதையை நம்ம நைட்டு முடிக்கிறாரு. 13,000 கோல்டு கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க பாக்குறாங்க கொன்னது ஒரு குளோனு. இந்த கொரியா சர்வர்ல 2 டாக்டர்னு டாப் ரேங்கிங்ல இருந்திருப்பாங்க. இப்போனா நான் எதிர்பார்த்த மாதிரி குளோனை வச்சுதான் இவரு லெவலப் ஆயின்னு இருக்காரா. டாக்டர் இவன் வந்து எத்தனை குளோனை உருவாக்கி வச்சிருக்கானோ இதே மாதிரி. இதுக்கப்புறம் அங்க வெளியில நம்ம ஜீசோவை காட்டுறாங்க. ஜீசோவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டுங்கனே இருக்கா. பின்னாடி இருக்க ஆளுங்களும் கேக்குறாங்க அவ்வளவுதானா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா, இல்ல இன்னமும் அதுங்க வந்துகினே இருக்கு, அது இன்னமும் வந்துகினே இருக்கா, முடிவே இல்லாத ஒரு அலை மாதிரி வந்துகினே இருக்கு, நம்ம இப்போ என்ன பண்றது. ஆனா அதுக்குன்னு நான் வந்து மத்தவங்கள சாக விட மாட்டேன். சாங்கோ என்ன நம்பி இருக்கான், நான் தான் எல்லாரையுமே கொல்லணும். அதே மாதிரி என்னோட பாதையில நான் சாங்குவை ஃபாலோ பண்ணிக்கினே போறேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயத்த பண்ணணும். அப்பதான் என்னால சாங்கோ அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும். வேகத்துல அங்க எல்லாருமே தாக்குறாங்க. அங்க ஸ்கெலிட்டனும் தாக்குது. அதுல ஒரு ஸ்கெலிட்டன் அப்படியே உடஞ்சு போகுமா, இந்த ஸ்கெலிட்டன் திரும்பவும் ரிவே ஆகுது. இத பாக்குற நம்ம ஜீசோக்கு நல்லாவே புரியுது நம்ம சாங்கு திரும்பவும் அந்த லிச்சோட ஸ்கில்ல பயன்படுத்தி இருக்கானு. இந்த மாதிரி மொமெண்ட்டை நான் விட போதில்ல, இதுதான் சரியான வாய்ப்பு. அங்க இருக்கிற நிறைய கோல்ஸ் அவ கொல்ல ஆரம்பிக்கிறான். அட பாத்தீங்களா, அவள டெவில் வந்து பயங்கரமானவங்கப்பா. நெக்ரோமேன்சர் லவ்வர்னா சும்மாவா, பயங்கரமா அவங்க தாக்குறாங்க. இவங்க நெக்ரோமேன்சரோட லவ்வர்னு சொல்ல நம்ம ஜீசோ அவங்க செவந்து போயிடறா. இவங்க என்ன பேசின்னு இருக்காங்கன்னு. சடனா சில பல மாஸ்டர்ஸும் பஸ்ஸை நோக்கி போகுமா. அங்க ஜீசு கிட்ட டைம் இல்ல, ஏன்னா இந்த பக்கமே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அவ தாக்கின்னு இருக்கா. இதுல பஸ் பக்கம் வேற போகுது. பஸ்ஸை கிழிச்சு உள்ள இருக்க ஆளுங்களை அப்படியே கொல்லலான்னு வரும். இதுக்குள்ள ஏதோ ஒரு செயின் அவங்கள புடிச்சு இழுக்குது. அது நம்ம நைட்டோட செயின் தான். அவரோட செயின் ஸ்கில்ல வச்சு அப்படியே அதோட கதையை முடிக்கிறாரு. பாக்குற பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பசங்களா உங்களுக்கு எதுவும் ஆகல, அட இது அப்பாவோட வாய்ஸ் தான், அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலையா, நீங்க தானே இது, ஆனா ஸ்கெலிட்டனா இருக்கீங்க. அது வந்து உங்க அப்பா வந்து சாங்கு கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு, அதனால சாங்கு எனக்கு பவரை குத்துருக்கான். அப்படியா, நீங்க ஸ்கெலிட்டனா மாறிட்டீங்களா, அப்போனா என்னாலயும் அந்த மாதிரி மாற முடியுமா, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படி மாறணும்னு. நீங்க உண்மையிலேயே கூலா இருக்கீங்க, நீங்க ஆசம் தான்ப்பா. உங்க பசங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாங்கு தான் டெம்பரவரியா இப்படி மாத்திருக்காருன்னு. இதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே சாங்கு வர சாங்கு கிட்ட அவ கேக்குறா, கோல் கிங்க நீங்க கொன்னீங்களா, அது வந்து என்ன ஆச்சுன்னா அதோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருந்தது. நாங்களும் கொல்றதுக்கு போனோம், ஆனா ஆல்ரெடி இவங்க ரிசர்ச்சின் பேர்ல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இதோட நிலைமை ரொம்ப மோசமாயிச்சா, ரத்தம் கக்கி அங்கேயே இறந்து போயிச்சது. நான் எப்படி பார்த்தாலும் உள்ள நடந்த அந்த ஃபைட்டு அது வந்து ரொம்ப பயங்கரமா தான் போச்சு. இதுக்கப்புறம் கரண்டா அவங்களுக்கு ஒரு விண்டோரும் ஷோ ஆகுது. சாப்டரோட 2வது பகுதி இது. கங்க்ராச்சுலேஷன் கொரியாவோட சர்வைவர்ஸ், உங்களுக்கு பரவாயில்ல எக்ஸ்ட்ராடினரியான இன்ஸ்டிங்ஸ் இருக்கு ஃபைட் பண்றதுக்கு எனிமி கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கரண்டா அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க அவங்க எல்லாருமே எவ்வளவு மாஸ்டர்ஸை கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விண்டோல ஷோ ஆகுது. டாப் 1ல இருக்கிற அந்த பிளேயர் கேங்ஸுக்கு ஒரு 4 மாஸ்டரியும், நம்ம சாங்கு 3 மாஸ்டரியும், ப்ராஸ்டிக்யூட்டரும் அந்த டாக்டரோட விஷயமும் ஷோ ஆகுது 2-1ன்னு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து யூனிக்கா தான் இருந்தது. அதே மாதிரி கொரியால ஏகப்பட்ட வால் ஆட்ஸால இதுக்கப்புறம் மாஸ்டர்ஸோட அட்டாக் வந்து நடக்குமா, எது வரைக்கும்னா இந்த மாஸ்டர்ஸை இவங்க கொல்ற வரைக்கும். அதை கொல்ற வரைக்கும் அது நந்தனே தான் இருக்கும். எப்படியாச்சும் அந்த மாஸ்டர்ஸை கொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயமா அங்க போட்டிருக்க. இல்ல நம்ம சாங்குக்கு புரியுது கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு பேட் எண்டிங் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி இப்போ இந்த நகரத்தை விட்டு வெளில போக முடியாதுன்னு ஒரு குஸ்ட் இருக்கும்ல, அதை நம்ம சாங்கு கொண்டு முடிச்சிட்டான். இப்போ இவங்களால வெளியில போக முடியும். அடுத்த சீன்ல நிறையவே காப்ளின்ஸை நம்ம ஹாங்கு இந்த இன்வென்சிபிள் ஸ்கில்ல வச்சு பந்தாடுறான். அங்க ஹாங்கோட அப்பாவும் அவரோட ஸ்கில்ல வச்சு ஒரு பேரியரை உருவாக்க, அதனால இந்த காப்ளின்ஸால அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியல. அதுங்க அப்படியே உடைக்க பாக்குதுங்க. ஹாங்கு விடாம டேகரை மூஞ்சிலே தூக்கி எறிறான். அங்க இதனால திரும்ப அவன் இன்வென்சிபிளா மாறிடுறான். ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவன் தான் இப்போ ஒரு லெஜெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சாங்கு பாக்குறான். இவன் இப்படி தாக்க போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த சாப்டர் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். நீங்க ரேங்கிங் போர்டை நல்லா நோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 00ன்னு ஒரு டாக்டரை நம்ம பார்த்திருப்போம், 001 நம்ம பார்த்திருப்போம், 002 நம்ம பார்த்திருப்போம். 002ஓட கதையை நம்ம சாங்கு முடிச்சிட்டான். போனா இன்னமும் ஒரு 2 பேர் இருக்காங்களோ, நிறைய பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் ஸ்பாயில் பண்ணாம அப்படியே கொண்டு போறேன். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்க 1K லைக் கொடுத்தா முடியுதான் என்னால நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், இருந்தாலும் 1K லைக் அங்க வரல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி நல்ல நல்ல மான்வாஸை பார்க்கலாம். ஆல்ரெடி என் லிஸ்ட்ல சில பல மான்வாஸ் இருக்கு. அதே டைம்ல உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுமா, கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, கீழே கமெண்ட் பண்றேங்க, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வரும். அதனால கமெண்ட் பண்றேங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.